ராஜுவோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. ராஜு தெரியும் இந்த டைமிங் கவுண்டர்ஸ்லாம் பண்ணுவாப்ல, காமெடி பண்ணுவாப்ல, அதெல்லாம் தெரியும். பட் ஒரு ஹீரோவாக வந்து எவ்வளோ தூரம் கேரி பண்ண முடியுங்கிற டவுட் இருந்தது எல்லாருக்குமே. பட் இது வந்து பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஒரு ஹீரோக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்குது. அதாவது காமெடி, ஆக்ஷன் வேறு திடீர்னு பண்ணுறாரு, அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. தட் இஸ் த திங். அண்ட் சென்டிமெண்ட் ஆல்சோ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த காமெடி அப்பா, அந்த ரெண்டு மாதிரியும் சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் ரெண்டு பேரும் கலக்கிட்டாங்க. அண்ட் மியூசிக் ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ ஆக்சுவலி லவ்ட் இட். மொத்தத்தில் சொல்லணுன்னா டிரெக்டர் வந்துட்டு பயங்கரமாக பின்னிட்டாரு. ஸ்க்ரீன் ப்ளே வாஸ் வெரி ஃபாஸ்ட். இன்டர்மிஷனில் வந்துட்டு ஜாம்ட் அப்படின்னு போட்டாங்களே, ஸோ ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐ ரியலி லவ்ட் இட் ஸோ மச். அண்ட் எனக்கு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பன் பட்டர் ஜாம் ரொம்ப நல்ல ஒரு ஃபுல் காமெடியாக போயிட்டுருக்கு. படம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் ராஜு வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்த மாதிரியே இருக்குது. நிறையா காமெடிலாம் அவன் பேசுகிறது திட்டுறதுலாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி த மதர் கேரக்டர், த மதர் கேரக்டர்ஸ் தேர் டன் அமேசிங் ஜாப். நம்ம எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி அம்மா இருக்காங்க. எல்லார் வீட்லையும் நம்ம மாதிரி அந்த மாதிரி அம்மா வந்து நம்மளை இது பண்ணு அது பண்ணு அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் நடக்கிற விஷயம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்ல, வணக்கம். படம் பார்த்தோம். லைக் நான் நினச்சேன் ஒரு ஃபுல் அவுட் காமெடி இருக்கும், அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் பப்பு பயங்கரமாக கலக்கிட்டேன். அண்ட் தென் ராஜு ஒரு இந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் சைட் பார்க்குறது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே செட்டில் குக்குத்கோமாளி செட்டில் ஒரு ஃபன் ராஜு தான் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ராஜு பார்த்தது. ஆனால் இப்போ தெரிஞ்சுது செட்டில் கதை சொல்லுவானே, அதெல்லாம் இங்கேருந்து தான் வந்தது. அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் நான் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் கொஞ்சம் கண் எனக்கு கலங்கிடுச்சு. அண்ட் இது த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நம்ம லைஃப் ஃபுல்லாக வாழ முடியும், அதுக்காக லவ்வர்ஸ் அவசியம் இல்லை, அதுதான் ஒரு மாரல். அண்ட் நானும் பர்சனலி அதை பயங்கரமாக பிலீவ் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் ஐம் லக்கி எனஃப் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் போகுது. ஆல் தி பெஸ்ட் டு ராஜு அண்ட் த ஹோல் டீம். தேங்க்யூ. ஓகே, பன் பட்டர் ஜாமோட ரிவ்யூவில் இருக்கும் எல்லாருமே. இது வந்து நான் ரிவ்யூ சொல்கிறத விட மற்றவங்க சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ராஜுவோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் நான் படம் ஃபுல்லாக ராஜு தான் பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தேன். ஸோ அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பிக் பாஸில் வந்து அவனை பார்த்துருப்பீங்க. இதில் அவனோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அண்டு இதில் 2 அம்மாக்கள் வருவாங்க. ஸோ அம்மாக்களை மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். சச்ச ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். உட்காந்துட்டு ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுட்டே என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள், என்ஜாயபுளாக இருக்கும். ராகவோடைய ரைட்டிங் அண்ட் டைரெக்ஷனில், ரெயின் ஆஃப் ஆரோஸோடைய ப்ரொடக்ஷனில் பன் பட்டர் ஜாம் செம்ம ட்ரீட்டாக இருந்தது. வி ஜஸ்ட் வாட்ச் இட். ஹீரோ அண்ட் ஹீரோயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் பொண்ணாக நடிச்சிருக்கா ஆத்யா. ஸோ ஆக்சுவலாக ஷூட்டிங்கே வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ஐ லவ் ஒர்க்கிங் வித் சரண்யா மேம். ரொம்ப நல்ல அது ஒரு ஈக்குவேஷன் இருந்தது எங்களுக்குள்ள. அண்ட் ராஜு கலக்கிட்டடா செம்ம. வெரி நைஸ். இட் வாஸ் வெரி நைஸ் ஃபீல் குட் கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த நியூவன்ஸ் உங்களுடைய கேரக்டர் ஆர்க், அது ஒவ்வொருத்தருக்குமே அந்த கேரக்டர் ஆர்க் வந்து அந்த க்ரோத் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. யூ டன் அ கிரேட் ஜாப். The girls are looking so pretty and they've done such a wonderful job, and all the 3 guys had good scope. Raju, Semma. The comical aspects are nalla work out aayirukku, and your performance has come out so well. I'm so happy for you. Your debut is like Semma. Star writer. Star da innum periya star writer nu vechukko. Happy for both the girls, and thank you. Nalla or entertainer, ஒரு க்யூட்டான ஒரு மூவி, கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம். அண்ட் நல்ல சிரிப்பும் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக 2 மதர்ஸ்க்கும் கூட நல்ல ஸ்கோப் இருக்குது. ராகவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்கள் இயக்குனர் இயக்குனர். ஸோ டெபியூ மூவி மாதிரி இல்லை ராகவ். யுவர் ரைட்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங். லவ் யுவர் ஒர்க். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டான ஃபில்ம். ப்ளீஸ் கம் டு தி தியேட்டர்ஸ், வாட்ச் அண்ட் என்கரேஜ் அஸ். ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி என்னோட டெபியூ மூவி தான். சாரி.
ஸோ எல்லாருமே பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான மொமெண்ட் ஆக்சுவலி. இங்கே எல்லாரும் கூடயும் நடிக்க முடிஞ்சதில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் வந்தீங்க, எல்லா செலிப்ரிட்டிஸ் வந்தீங்க, எல்லா இன்ஃப்ளூயன்சஸ் எவ்ரி1. ரொம்ப நன்றி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்ரிபடி லவ் த ஃபில்ம். எனக்கும் பர்சனலாக ஐம் வாட்சிங் இட் செகண்ட் டைம். எல்லா விஷயம் கனெக்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபில்ம். பிகாஸ் நிறையா மெசேஜஸ் இருக்குது. பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கும், ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கும். டெஃபினெட்லி வாட்ச். ரிலீஸிங் ஆன் 18 July. யூ வில் டெஃபினெட்லி லைக். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே விஜய். ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இந்த இடம். ஏன்னா பல வருஷமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஃப்ரெண்டாக. ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்டோட படம் ஸ்க்ரீனில் பார்க்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜுவுக்கும் மைக்கேல் அண்ணனுக்கும் அண்ட் என்டையர் டீமுக்கும் அண்ணனையும் ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ இவங்க எல்லாரையும் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றதே சந்தோஷம். அண்ட் செம்மையாக இருந்தது. நான் படம் சீரியஸாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நிறைய கவுண்டராக இருக்கட்டும், இமோஷனல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை நமக்கு கூட ரிலேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ என்டையர் டீமுக்கும் பண்பட்டு ஜாமுடைய பெரிய வெற்றிக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படத்தை ஃபேமிலியில் போய் தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. அதுக்குண்ணா படம் பார்க்குறதுக்கு திருநெல்வேலியில் வந்திருக்காங்க. எப்படி பிடிச்சதா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் மனப்பாடம் பண்ணி பூர்த்தி அந்த மாதிரி சொல்லாமல் அப்படிலாம் இல்லை. தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் முக்கியமாக எங்கள் மோத்தீஸ் ஓனர் முருகேஷ் சாருக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் பாக்கியராஜ் சாருக்கு நன்றி சொல்கிறேன். மற்ற அந்த படத்தில் எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்கிறேன். எல்லோரும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். படம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்படி ஒரு பையன் பிறந்ததுக்கு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெருமையாக இருக்குது. இவன் வீட்லேயும் இப்படி தான் ஜாலியாக தான் இருப்பான். நடிப்புக்காகன்னு சொல்லலை, நான் கேமராக்காகவும் சொல்லலை. பையன் ரொம்ப பிரியமாக இருப்பான். சரி, தேங்க்யூ. படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜு வந்து செட்டில் வந்து நிறைய கவுண்டர்ஸ் போடுவான். இங்கே வந்து நான் பார்க்குறேன் ராஜு இப்படிலாம் நடிப்பானா அப்படின்ற மாதிரி நான் ஷாக் ஆகிட்டதுக்கு. அந்த பைக்கில் போகும்போது பிரேக் போய்ட்டு இப்படி அழுதுகிட்டே போவான்ல, அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நிறைய எமோஷன்ஸ் காட்டியிருக்கான் ராஜு. பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். அந்த 2 ஹீரோயின்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரண்யா மேம் கேட்கவே வேணாம். தேவதர்ஷினி மேமும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ பப்பு எல்லாருமே இந்த மூவியே வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்குபைடாக எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஹியூமர் வச்சு ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக இருந்தது. படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் சாங் இதெல்லாம் கொஞ்சம் லவ் கண்டென்ட் அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம் தான். இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் வந்து பிடிக்கும். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸே வந்து மாறிட்டாங்க. அவங்களே இந்த மாதிரி படம்லாம் ரசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ ராஜு வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் இந்த படத்தில் வந்து அவனோட டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸான ஒரு இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேமோட ஆர்ட் வந்து நல்லா இருந்தது. ஒரு மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பெரியவங்களாம் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒரு செக்மெண்ட் ஆஃப் இது இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. ரிலேஷன்ஷிப் வைஸில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்றதையும் ஜாலியாக பண்ணிட்டார் இவர். ஸோ இவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு நம்ம இப்போ அதனால் அவர் நல்லா இருக்கும். நல்ல படம் நல்லா வெற்றி பெற வாழ்க்கை. தேங்க்யூ. பேர் ஆஷ்ரிதா. ஸோ மூவி பன் பட்டர் ஜாம். ஸோ இந்த மூவியை பற்றி சொல்லணுன்னா ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் ரொம்ப வேல்யூ பண்ணி ஈச் ரிலேஷன்ஷிப்பும் ஞாபகப்படுத்தி அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே லைக் ஃபஸ்ட்டே ஃபாதர், மதர், ஃப்ரெண்டு, பெஸ்டி, இந்த மாதிரி லவ்வர், இந்த மாதிரி பிரதர், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் வேல்யூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு. லைக் எப்படி சொல்கிறது, எமோஷன்ஸை நம்ம தள்ளி வச்சுட்டோன்னா லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு கிளைமேக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. அண்ட் பண்ணது வந்துட்டு ராஜு ஆகட்டும், மைக்கேல் அவங்க ஆகட்டும், அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், பவ்யா எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ.